வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, சமீபத்தில கட்டி இனாகரேஷன் செய்யப்பட்ட லால் ராம் டெம்பிள் பத்தின 10 இன்ட்ரஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். அதுல முதல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்டின்னா, அதோட ஆர்க்கிடெக்ட். இந்த கோவிலோட ஆர்க்கிடெக்ட் சந்திரகாந்த் பி சாம்போரா. இவர் குஜராத்த சேர்ந்தவர். இவங்க பரம்பரைய அதாவது இந்த சாம்புரா பரம்பரைய சேர்ந்தவங்க தான் 200 ஹிந்து கோவில்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. பர்ட்டிகுலரா இந்த கோவில் எந்த டிசைன் அடிப்படையா கொண்டு கட்டியிருக்காங்க அப்டின்னா, நாகரா அப்படின்ற ஒரு பர்ட்டிகுலர் டிசைனை பேஸ் பண்ணி தான் இந்த டெம்பிள் பில்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த கோயில் கட்டும் பொழுது இந்த கோயில் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும், கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு மேலே இந்த கோயில் நீடிச்சிருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் துருப்பிடிக்காத பொருட்களை மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கல், காப்பர், வுட், அப்புறம் ஒயிட் சிமெண்ட் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலில் முக்கியமாக துருப்பிடிக்கக்கூடிய அயன் மற்றும் ஸ்டீல் இந்த பொருட்களை பயன்படுத்தவே இல்லை. இந்த கோவிலோட ஃபவுண்டேஷன் மட்டும் கிட்டத்தட்ட 14 மீட்டர் திக்னஸ் கொண்டது. இந்த கோவிலோட பிளிந்த் அதாவது பீடம் கிரானைட் கல்லால் செஞ்சுருக்காங்க. இந்த கிரானைட் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, கர்நாடகா மற்றும் தெலுங்கானா மாநிலங்கள்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த கோவிலோட சுவர்கள் மற்றும் தூண்கள் பிங்க் ஸ்டோன்ஸால் பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பிங்க் ஸ்டோன்ஸை ராஜஸ்தான்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த கோவிலோட டோர்ஸ் எல்லாமே டீக் வுட்டால் செஞ்சுருக்காங்க. இந்த டீக் வுட் எல்லாமே கோல்ட் பிளேட்டடால் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் உள்ள சிலைகள் எல்லாம் சாலிகிராம் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ராக் வகையில் செஞ்சுருக்காங்க. இந்த சாலிகிராம் அப்படின்ற பர்டிகுலர் ராக் கண்டகி ரிவர் அப்படின்னு ஒரு ரிவர் நேபாளில் இருக்குது. அந்த ரிவர் பக்கத்தில் இருந்து தான் இந்த ராக்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த ராக் எல்லாமே ரேர் டைப்பான ராக்ஸ். ஓகே, இந்த கோவில் பற்றின தேர்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த கோவில் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்து டெம்பிள்ஸ்லேயே த லார்ஜஸ்ட் டெம்பிள். இதோட ஏரியா மட்டும் 70 ஏக்கர்ஸ். இந்த 70 ஏக்கர்ஸ்லையும் 70% கிரீன் ஏரியாவை மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த டெம்பிளில். இதோட மெயின் டெம்பிள் கிட்டத்தட்ட 2.5 ஏக்கர். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 2.77 ஏக்கரில் பில்ட் பண்ணியிருக்காங்க இதோட மெயின் டெம்பிளை. இதோட மெயின் டெம்பிளுக்கு மேலே 3 ஃப்ளோர்ஸ் இருக்குது. அந்த 3 ஃப்ளோர்ஸ்லையுமே 392 தூண்கள் இருக்குது, 44 டோர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5 மண்டபங்கள் கட்டியிருக்காங்க இந்த கோவிலை சுற்றி. அது என்னென்ன மண்டபங்கள் அப்படின்னா, நித்திய மண்டபம், ரங் மண்டபம், சபா மண்டபம், பிரார்த்தனை மண்டபம் அண்டு கீர்த்தனா மண்டபம். இந்த 5 மண்டபங்களில் இந்த கோயிலை சுற்றி கட்டியிருக்காங்க. இந்த கோயிலில் இந்த மண்டபங்கள் மட்டும் இல்லாமல் மியூசியம்ஸ் இருக்குது, லைப்ரரி இருக்குது, ரிசர்ச் சென்டர் இருக்குது, ஃபுட் கோர்ட் இருக்குது, கெஸ்ட் ஹவுஸ் கூட இருக்குது. ஒரு பெரிய அளவில் ஒரு கேலரி ஒன்று மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேலரியில் என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ராம் கதா அப்படின்ற கான்செப்டை பேஸ் பண்ணி ராமர் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ராமரோட பிறப்பு, அவரோட வளர்ந்தது, ராமாயணம் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த கேலரியில் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோவிலில் 70% ஆஃப் த ஏரியா கிரீன் ஏரியாவை மெயின்டைன் பண்ணுறாங்க. அளவில் கார்டன், அப்புறம் வாட்டர் பாடிஸ், அப்புறம் ட்ரீஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த கோவில் மாதிரியே இன்னொரு கோவிலும் ஒன்று இருக்குது. அந்த கோவில் இந்தியாவில் கிடையாது. அது எங்கே இருக்குது அப்படின்னா, தாய்லாந்தில் இருக்குது. தாய்லாந்தோட பிரின்சஸ் மகாசாக்ரி அப்படின்றவங்க ராமரோட மிகச்சிறந்த டிவோட்டி. அவங்க இந்தியாவுக்கு 2003 வந்திருக்காங்க. 2003 அவங்க அயோத்தியாவுக்கு ராமாயணம் கதை கேட்டிருக்காங்க. அந்த கதையால் இன்ஸ்பயர் ஆன அவங்க ஊர்லேயும் ஒரு ராமர் கோயில் கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்க ஊர்லேயும் போயிட்டு ஒரு ராமர் கோயில் ஒன்று கட்டியிருக்காங்க. அந்த கோவிலோட பேர் என்ன அப்படின்னா, தாமாக்கியா டெம்பிள். கிட்டத்தட்ட 320 ஏக்கர்ஸ்ல இந்த தாமாக்கியா டெம்பிள் தாய்லாந்து பிரின்சஸ் கட்டியிருக்காங்க. தாய்லாந்தில் இருக்கக்கூடிய தாமாக்கியா டெம்பிளோட டிசைனுமே கிட்டத்தட்ட அயோத்தியாவில் இருக்கக்கூடிய ராமர் கோயிலோட டிசைனை ஒத்து வருது அப்படின்றாங்க. இந்த கோவில்லையும் ராமா, சீதா, லக்ஷ்மணா இவங்க எல்லாரோட ஐடல்ஸுமே இருக்கு. இந்த கோவில் பற்றின 5வது ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இதோட கார்டன் சொன்னேன் ஆர்கியாலஜிக்கல் கான்ஸ்டலேஷன் டிசைனை வச்சு தான் ராமர் டெம்பிளில் உள்ள கார்டன் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆர்கியாலஜிக்கல் கான்ஸ்டலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளோட நட்சத்திர தொகுதி அப்படின்றது 27 நட்சத்திரங்களை கொண்டது. வேதிக் ஆஸ்ட்ராலஜி அப்படின்ற ஒரு டிசைன் அடிப்படையாக வச்சு ராமர் டெம்பிளில் உள்ள இந்த கார்டன் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த கார்டனில் நட்சத்திரங்களுக்கு உண்டான பிளான்ஸ் எல்லாமே இங்கே பராமரிச்சுட்டு வராங்க. இந்த பிளான்ஸ் எல்லாமே ஒரு சர்க்கிள் பேட்டர்னில் பிளான் பண்ணியிருக்காங்க. சர்க்கிள் பேட்டர்னோட சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டைன் ஒன்று இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்டனில், இந்த கிரீன் கார்டனில் ஒரு சண்டையல் அதாவது சூரிய கடிகாரமும் இருக்குது. இந்த சூரிய கடிகாரம் நம்மளோட இந்து கேலண்டரை அடிப்படையாக வச்சு இயங்குது. அந்த கார்டனுக்கு போகிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அவங்க அவங்க உட்காந்து அவங்களோட நட்சத்திரம், அவங்க நட்சத்திரக்கான சிக்னிஃபிகன்ஸ் டீட்டெயில், அவங்களோட ஸ்டாரோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படின்றத டீட்டெயில்ஸை அந்த இடத்துக்கு போகும்போது அவங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது இந்த கார்டன். இந்த கோவில் பற்றின 6th இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த கோவிலில் ஒரு டைம் கேப்சூல் மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த டைம் கேப்சூல் லார்ட் ராம் பற்றின டீட்டெயில்ஸ், அவரோட பிறப்பு, அயோத்தியா பற்றின ஹிஸ்ட்ரி, இந்த டெம்பிள் பற்றின ஹிஸ்ட்ரி எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இதை சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் தான் இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்டு எல்லாமே சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் கேப்சூல் எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா, இதை ஒரு மெட்டல் சிலிண்டரில் வச்சு 2000 ஃபீட் டெப்த்தில் இந்த கோவிலோட மெயின் டெம்பிளுக்கு கீழே வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க.
ஏன் இதை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா பிற்காலத்தில் வரக்கூடிய சந்ததிகள், அதாவது 1000 வருஷத்துக்கு அப்புறம் வரவங்க ராமர் இருந்தார், அவர் வந்து எப்படி இருந்தார், எங்கே வளர்ந்தார், அவரோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக பதிச்சு வச்சுருக்காங்க. இந்த கோவில் பற்றின 7th இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா ராம் ரசோய். ரசோய் அப்படின்னா கிச்சன். இந்த கம்யூனிட்டி கிச்சனில் ஃப்ரீ ஃபுட் ஆஃபர் பண்ணுறாங்க. இங்கே கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 10,000 பேர் சாப்பிடக்கூடிய வகையில் ஒரு பெரிய டைனிங் ஹால் ஒன்று இருக்குது. இந்த கிச்சன் 24/7 ஆக்டிவாக தான் இருக்கும். இங்கே தயாரிக்கக்கூடிய ஃபுட் எல்லாமே வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும், ரொம்ப ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இவங்க வந்து சோலார் எனர்ஜி வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பயோகேஸும் யூஸ் பண்ணுறாங்க. ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபுட்டு இங்கே வரக்கூடிய விசிட்டர்ஸ் அப்புறம் நீடிக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்லேஜஸ்க்கும் ஸ்லம்ஸுக்கும் பேக் பண்ணி அனுப்புகிறாங்க. ஃபேக்ட் நம்பர் 8 என்ன அப்படின்னா, இது ஒரு முக்கியமான விஷயம். இங்கே மார்ட்டியர்ஸ்க்கான ஒரு ட்ரிபியூட் இருக்குது. ராம் ஜென்மபூமி மூமெண்ட்னு ஒரு மூமெண்ட் நடந்துச்சு. அதாவது 16th செஞ்சுரியில் பாபர் மசூதி கட்டினாங்க. அந்த பாபர் மசூதி கட்டுறதுக்கு முன்னாடியும் அந்த பாபர் மசூதியிலேருந்து ராம் ஜென்மபூமி மீட்டெடுத்தாங்க இல்லையா, அதுக்காகவும் சில பேர் தங்களோட உயிரை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி செலுத்தணும் அப்படின்றதுக்காக வால் ஆஃப் ஃபேம் அப்படின்னு ஒரு வாலே வந்து பில்டு பண்ணியிருக்காங்க. இந்த வாலில் அந்த மார்ட்டியர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அவங்களோட ஃபோட்டோ, அவங்களோட நேம், அவங்களோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி, இது எல்லாமே கண்டெயின் பண்ணது தான் இந்த வால் ஆஃப் ஃபேம். இந்த வால் ஆஃப் ஃபேம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ராம் ஸ்டாச்சுவும் இருக்குது. அந்த ராம் ஸ்டாச்சு வந்து சிம்பிள் ஆஃப் டிவோஷன் அண்ட் கரேஜ் அப்படின்னு கருதப்படுது. இந்த கோவில் பற்றின 9th இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, யூனிக் எலமெண்ட்ஸ்லாம் இந்த கோவிலோட இனாக்ரேஷன் அப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கோவில் கட்டுறதுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய 155 ரிவர்ஸ்லேருந்து ஹோலி வாட்டர் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2000 பில்கிரிமேஜ் சைட்ஸ்லேருந்து சாயில் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. புனித நதிகள்லேருந்து கலெக்ட் பண்ணப்பட்ட இந்த புனித நீர் பிரான் பிரதிஷ்டா அப்போ ராமருக்கு ஜலாபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2000 புனித இடங்கள்லேருந்து சேகரிக்கப்பட்ட மண் வந்து கோவிலோட பூமி பூஜை சமயத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாமே நிறைய ஸ்டேட்ஸ்லேருந்து கண்ட்ரீஸ்லேருந்து கிடைச்சிருக்கு. எல்லாத்தையுமே பிரான் பிரதிஷ்டா பண்ணுற அன்னைக்கு அந்த கோவிலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், லால் ராமோட ஐடல் தான். இந்த ராமோட ஐடல் பிளாக் ஸ்டோனால் செஞ்சுருக்காங்க. இந்த பிளாக் ஸ்டோன் பர்டிகுலராக கர்நாடகாவில் உள்ள மைசூர் பகுதியில் உள்ள ஒரு வில்லேஜில் தான் கிடச்சிருக்கு. அந்த லேண்ட் ஓனர் வந்து லேண்டை விவசாயத்துக்காக கல்டிவேட் பண்ணும்பொழுது லெவல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. லெவல் பண்ண ட்ரை பண்ணும்பொழுது ஸ்டோன் மாதிரி ஏதோ ஒன்று டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறத பார்த்துருக்காங்க. அதை வந்து எடுத்து செக் பண்ணும்போது இது வந்து ஒரு காஸ்ட்லியஸ்ட் ஸ்டோன் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அப்போ தான் ராம் ஐடல் மேக் பண்ணுறதுக்கு ஸ்டோன் வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சுது. இதனால் இந்த ஸ்டோனை வந்து அயோத்தியாவுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. நிறைய டெஸ்ட்டுக்கு அப்புறம் இது வந்து ஒரு ப்ரெசியஸ் ஸ்டோன் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இது வந்து ஒரு மேசிவ் ஸ்டோன், ஒரு பெரிய ஸ்டோன். இந்த ஸ்டோன் கிரெயின்ஸ் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் இந்த ஸ்டோனுக்கு பலவிதமான பூஜைகள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த ராம் ஸ்டாச்சுவை மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது அந்த பர்டிகுலராக அந்த கருவறையில் இருக்கக்கூடிய ஸ்டாச்சுக்கான ஸ்டோன் எங்கேருந்து கிடைச்சது அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மைசூரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டெம்பிள்ல இருந்து தான் கிடைச்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.